என்னுடைய குடும்பத்திலிருந்து யாருமே வந்து கட்சியினுடைய தலைமை பதவிக்கோ எந்த பதவிக்கோ வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் பையனை கொண்டு வந்தார், ஒரு அமைச்சராக்குனார், அப்புறம் செயல் தலைவராக்குனார். இப்படி ஒரு இது வந்தனால அந்த கட்சிக்காரங்க மத்தியிலே ஒரு எதிர்ப்பு இருக்குமா? மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்திலிருந்து யாராவது வந்தால் நடு ரோட்டில் நின்று என்னை சவுக்கால் அடிங்கன்னு. கடைசியில் அவர் பையனே அவர் சவுக்கால் அடித்த மாதிரி நிச்சயமாக சூழ்நிலை நடந்திருக்குது. இந்த ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து என்டிஏல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு தான் வெளியில் வராங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து அதிமுகவோட ஒருங்கிணைச்சு மறுபடியும் அவங்க கூட தானே நீங்கள் கூட்டணி செயல்படணும். விஜயுடைய அந்த சுற்றுப்பயணத்தை வந்து நிறையா விமர்சகர்கள் வந்து ரொம்ப கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. இவர் வார இறுதி நாட்களில் வந்து சுற்றுப்பயணத்தை வச்சிருக்க பிளான் பண்ணியிருக்காரு, இது என்ன சினிமா ஷூட்டிங்கா வார இறுதி நாளில் போகிறதுன்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக பேசினாங்க. 2026 தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உருவாக்குவார். எந்த மாற்று கருத்துமே இல்லை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம். வணக்கம் சகோதரா. ஆனால் நேற்று தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை அங்கீகரிச்சிருக்காங்க. அதன் மூலமாக வந்து ஏற்கனவே வந்து ராமதாஸ் வந்து அன்புமணியை வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கதாக அறிவிச்சிருந்தார். இப்போது அன்புமணி ராமதாஸுடைய பாமக அணி வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியை நடத்துகிற தலைவர்கள் சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த சட்டத்திட்ட விதிகளை மீறி எது நடந்தாலும் தேர்தல் ஆணையம் அது ஒப்புக்கொள்வதில்லை. மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சியை தோற்றுவித்த நிறுவனத் தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறுவனத் தலைவருக்கு உள்ள அதிகாரத்தை அந்த விதியின் போது வரையறுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நிறுவனத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும். அந்த பொதுக்குழு செயற்குழு எடுக்கிற முடிவின் அடிப்படையில் தான் கட்சியின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி அந்த விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு அன்புமணி. அவருக்கான காலக்கெடு இன்னும் இருக்கு. இப்போ நிறுவனத் தலைவர் ஒப்புதலோடு இந்த பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி இருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க, திரு அன்புமணி தரப்பில் சொல்கிறாங்க. அதைத்தான் வழக்கறிஞர் பாலுமே சொல்லியிருந்தார். எங்கள் பைலாப்படி திரு அன்புமணி அவர்கள் தான் கட்சியின் தலைவர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தேர்தல் ஆணையமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நிறுவனத் தலைவர் கிளைம் பண்ணலாம், என்னுடைய கட்சி நான் உருவாக்கினேன், நான் வச்சவன் தான் ஆவாங்க. ஆனால் சட்டப்படியும் விதிப்படியும் தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு தான் இந்த இப்போ கட்சி என்று ஆகிவிட்டது. இனி இவர் ஒரு புதிய செயற்குழு பொதுக்குழுவை உருவாக்கணும். புதிய சட்டத்திட்ட விதிகளை நிறுவனத் தலைவராகவும் இருக்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் இவர் ஒரு புதிய இயக்கத்தை கட்டமைத்து தான் இனி கொண்டு போகணும். டாக்டர் ராமதாஸ் இல்லை, டாக்டர் ராமதாஸ் பெரியவர் ராமதாஸ். இப்போ அன்புமணி ராமதாசனுடைய அந்த பொதுக்குழு தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவருடைய திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த பொதுக்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரித்து விட்டார்கள். இதுவரைக்கும் இப்போ அவர் நிறுவனராக இருந்தால் கூட இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட உரிமையை கொண்டாட முடியாது. ஏன்னா நீங்கள் பைலா உருவாக்குற போதே, சட்டத்திட்ட விதிகள் உருவாக்குற பொழுதே யாருக்கு என்ன அதிகாரங்கிறத வரையறுத்திருக்கிறாங்க. உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழு. அந்த பொதுக்குழு நிறுவனத் தலைவருடைய வழிகாட்டுதலில் கூடப்படுகிறது. அந்த பொதுக்குழுவில் இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்புமணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனால் அதுதான் சரியானதுன்னு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருச்சு. திரு ராமதாஸ் அவர்கள் இந்த தொடக்கத்தை கட்சியை கொண்டு வருகிற பொழுது பேராசிரியர் தீரனை தலைவராக போட்டிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள்ள கருத்து மாறுபாடு ஏற்பட்டு அன்றைய தினம் திமுக தலைவர் திரு கருணாநிதி தான் அதில் புகுந்து அதை உடைச்சி தமிழ் பாமக என்று தீரன் தலைமையில் ஒன்று வந்தது. அந்த அதுவரையிலுமே தீரன் அவர்கள் வந்து ஐயா கிழிச்ச கோட்டை தாண்டாமல் தான் இருந்தார். அதன் பிறகு ஜி.கே. மணி வந்தார். அவருமே எல்லா முடிவுகளையும் ஐயா எடுப்பார், ஐயா தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த 40 ஆண்டு கால பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாற்றை நம்ம பல ஒரு நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கும். மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் நமக்கு தகவல் கொடுப்பார், பேசுவார்.
அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளமாக இருந்தார். ஆனால் அந்த கட்சியின் சட்டத்திட்ட விதிகளை உருவாக்குகிற பொழுது நிறுவன தலைவருக்கு என்று ஒரு பிரத்யேக அதிகாரத்தை அவர் கொண்டு வந்திருந்தாருன்னா இன்றைக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவர் பையனுக்கு தானே கொடுக்குறோம் அப்படிங்கிற அதேதான் அந்த எண்ணத்தோடும் உணர்வோடும் ஜிகே மணி மாதிரி அவரும் இருப்பார், நம்ம சொல்கிறத கேட்பாருன்னாரு. ஆனால் அவர் ஒரு தனிப்பாதையை அவர் அமைச்சு பயணப்பட தொடங்கிட்டார். அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, எனவே இனி நாம் கட்சியை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பல பதிவுகளில் நான் பேசியிருக்கிறேன். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரை தலைவராக திரு அன்புமணியை கொண்டு வந்த பொழுதே ஒரு 60-70% பேர் அன்புமணி பின்னாடி அணிவகுக்க தொடங்கிட்டாங்க. ஒரு இளைஞராக இருக்கிறாரு. எதிர்காலத்தில் பொறுப்புகள், கட்சியில் பொறுப்புகள், பதவிகள், உள்ளாட்சி அமைப்புகளில், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் நம்ம போட்டியிட விரும்புகிறவர்கள் எல்லோருமே அங்கே தான் அணிவகுத்து போயிட்டாங்க. இப்போ திமுக கூட உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இப்போ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் அங்கே ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து அவர் மத்திய அமைச்சராக்கின உடனே இன்னும் 10-20% அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் போயிட்டாங்க. இனி அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது. அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவரை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிற போது ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தின் பெரும்பான்மையான வாக்காளர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகளை தாண்டி அந்த வன்னியர் சமுதாய வாக்காளருடைய ஆதரவும் அவருக்கு போயிடுச்சு. இந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா அவர்களால், மருத்துவர் பெரியவர் ராமதாஸ் அவர்களால் கட்சி பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த 50-60 வயது கடந்த ஒரு சிலர் தான் அவர்கிட்ட இருக்காங்க. இளைய சமுதாயம் ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. இப்போ தன்னுடைய மகளை முன்னிலைப்படுத்தி, பேரனை முன்னிலைப்படுத்தி இன்னொரு பாமகவை இவர் கட்டமைக்கணும் புதுசாக. ஏன்னா இப்போ இது கோர்ட்டுக்கு போனாலுமே நிற்காது. பைலாப்படி அவர்கிட்ட நீங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்க, பொதுக்குழு செயற்குழு கட்சியெல்லாம் விட்டு நீக்கினாரா சார்? அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கினார். அதுதான் அதற்கான அதிகாரம் இல்லை தானே நிறுவன தலைவருக்கு. அதுதான் ஒரு கட்சி கட்டமைப்போடு அது செயல்படுகிறது என்றால் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தனக்கான அதிகாரத்தை அவர் கொண்டு வந்திருக்கணும், தொடக்கத்திலே கொண்டு வந்திருக்கணும். எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். அரசியலில் அப்பா மகள்லாம் பிரச்சனை இல்லை. இது மாதிரி ஒரு நிலை வந்தால் என்ன ஆகுங்கிறது அவர் உணரலை. அதனுடைய விளைவு தான் இது தொடர்பாக நீங்கள் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எங்கே போனாலுமே கட்சியினுடைய சட்டத்திட்ட விதியின்படி அன்புமணி தான் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்தப்படும். ஒருவேளை இவரும் மறுபடியும் அங்கே இருக்கிற அந்த பொதுக்குழு எனக்கு தான் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இவருமே சில அந்த பைலா சட்டத்திட்ட விதிகள் எதையோ திருத்தத்தை கொண்டு வந்து போகிற போது டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னா மாம்பழத்தை முடக்கிட்டு பாமக ஏபின்னு வச்சுருவோம், 1-2ன்னு வச்சுருவோம், பாமக ராமதாஸ் 88-89 நடந்ததுல ஜேஎனி ஜானின்னு இருந்தது. அந்த மாதிரியான டிஸ்பியூட் போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி ராமதாஸோடைய பொதுக்குழு அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இப்போ அவருக்கு அவர் தான் வந்து இந்த கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறது அங்கீகரிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம்? ஆமாம் அங்கீகரிச்சிட்டாங்க. அதுதான் நிறுவன தலைவருங்கிற முறையில் போய் இது பண்ணாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த அன்புமணிக்கு கையெழுத்து போட்டு பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இவங்க தரப்பில் இருந்து நாங்கள் வந்து அன்புமணி தலைமையை ஏற்கவில்லை, நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையை தான் நாங்கள் ஏற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய அளவில் தீர்மானங்களை கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷனில் சப்மிட் பண்ணுற பொழுது அப்போ டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்ததுமே மாம்பழ சின்னத்தை முடக்கி கட்சியை PMKABன்னு கூட கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் நிறுவன தலைவர் என்கிற முறையில் அவருக்கான அந்த செல்வாக்கு கீழே இருக்கிற சாதாரண அந்த சமுதாயத்தை சார்ந்த, ஏன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இந்த கட்சியை மேலே கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கிராமம் இதில் ஆரம்பத்திலே ராமதாஸ் வந்து தவறு இழைத்துட்டார் நீங்கள் கருதுறீங்களா? ஏன்னா என்னுடைய குடும்பத்திலிருந்து யாருமே வந்து கட்சியினுடைய தலைமை பதவிக்கோ எந்த பதவிக்கோ வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் பையனை கொண்டு வந்தார், அப்புறம் அமைச்சராக்குனார், அப்புறம் செயல் தலைவராக்குனார். இப்படி ஒரு இது வந்தனால அந்த கட்சிக்காரங்க மத்தியிலே ஒரு எதிர்ப்பு இருக்குமா? அதுதான் நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நானோ என் குடும்பத்தினர் யாருமோ கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு வரமாட்டோம். எந்த சட்டமன்ற நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய கால் படாது. அப்படி குடும்பத்தை சேர்ந்தவர்களை கொண்டு வந்தால் நடுத்தரவில் நிறுத்தி சவுக்காலெல்லாம் பேசினார். ரொம்ப உணர்ச்சிகரமாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதே நிலைப்பாட்டை தான் இருந்தார். கட்சியை வளர்த்தெடுப்பதில் மிக தீவிரமாக இருந்தார். ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் சரியான வியூகங்களை வகுத்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் கட்சியை கொண்டு போய் இணைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 18-20 எம்எல்ஏக்கள் வரைக்கும் தமிழக சட்டப்பேரவையில் வரக்கூடிய அளவிற்கு பாமகவை கொண்டு வந்தார். ஒரு 5-6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2-3 மத்திய அமைச்சர்கள் பெறக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்தார். கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளில் இவர் நிறுவன தலைவருக்கு அதிகாரம் என்கிற மாதிரியா இருக்கணும்.
திராவிட முன்னேற்ற கழகத்தில் 69 பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு அதுவரையிலும் தலைவர் பொறுப்பே கிடையாது. திராவிட கட்சிகளில் அவைத்தலைவர்கள் தான் போட்டு கூட்டம் நடத்துவாங்க. ஆனால் திரு கருணாநிதி முதலமைச்சர் ஆன உடனே கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தி தலைவர் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். தலைவர் பொதுச் செயலாளருக்கு அதிகாரங்கிற மாதிரி. நிறுவனத் தலைவர் அதே போல நிறுவனத் தலைவருக்கும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கும் இருவருக்கும் அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் சேர்த்திருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிருந்தது. ஆமாம் ஆமாம். நிறுவனத் தலைவருடைய ஆலோசனையின்படி இதெல்லாம் செயல்படணும்னு சொன்னதுனால அன்புமணி குரூப் என்ன பண்ணிட்டாங்க, நிறுவனத் தலைவரின் ஆலோசனையின்படி நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு போயிட்டாங்க. இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பக்கம் தான் அப்படிங்கிறது தான் தெளிவாக இருக்குது. என்ன முடிவை எடுக்க போகிறார்? இப்போ ஊராக கிராமமாக போகிறேங்கிறாரு. அப்போ இவர் புதிய அரசியல் கட்சியை மீண்டும் ஏதோ ஒன்று வெற்றி பாமக அல்லது நவீன பாமக ஏதாவது ஒன்று தொடங்கி அப்படி பண்ண போகிறாரா, என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது நமக்கு இன்றைக்கு நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும். மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்திலேருந்து யாராவது வந்தால் நடு ரோட்டிலேருந்து என்னை சவுக்கால் அடிங்கன்னு. கடைசியில் அவர் பையனே அவர் சவுக்கால் அடித்த மாதிரி நிச்சயமாக சூழ்நிலை நடந்திருக்குது. ஆமாம், உண்மைதான் உண்மைதான். அடுத்தபடியாக நம்ம வந்து செங்கோட்டையனுடைய விஷயத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவருக்கு ஒரு கெடு விதிக்கும் விதமாக, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு விதிக்கும் விதமாக ஒரு கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் இந்த மாதிரி அதிமுகவிலேருந்து பிரிந்து சென்றவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும், அப்படி ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த சம்பவங்கள் நடைபெறலைன்னா நாங்களே இந்த மாதிரி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குழுவே சேர்ந்து நாங்கள் முடிவெடுப்போம்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுநாளே கட்சி பதவியிலேருந்து நீக்கினாங்க. அடுத்து நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் போய் பார்த்தாங்க. இப்படி ஒரு சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனுடைய நிலை தான் இன்றைக்கி என்னங்க சார்? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்த உடனே கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் வந்து நிலைமை மோசமாக இருக்குது, நாம் வந்து நம்ம ஒரு 6 பேர் கொண்ட குழு போய் பார்த்தோம், இந்த தேர்தலில் நாம் இவ்வளவு பின்னடைவு சரிவு வந்தது, 2026 இது இன்னும் மோசமான தோல்வியை தழுவுதுன்னா நம்முடைய எதிர்காலமே கட்சியின் எதிர்காலமே பாழாகிவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் செங்கோட்டையன் தலைமையில் இந்த 6 பேர் கொண்ட குழு பார்த்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவர் திரு எடப்பாடி பழனிசாமி இது ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த 6-7 மாதங்களாக கட்சி நிச்சயமாக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்பி பயணித்தார். இல்லை என்ற உடனே கடந்த 5ஆம் தேதி நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் சந்தித்து சொல்கிறார், வந்து வெளியில் தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் பொது வெளிகளில் மக்கள் மத்தியிலையும் கூட அதிமுக வந்து இனி வெற்றி பெறாது, அது பல பிரிவுகளாக இருக்கிறது, இனி தொடர்ந்து அதற்கு தோல்விதான் என்கிற மனநிலை வாக்காளர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கட்சியினர் மத்தியிலையும் வந்துருச்சு. எனவே கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை பொதுச் செயலாளர் அவரே முடிவெடுக்கட்டும், பொதுச் செயலாளரே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அடுத்த நாளே கட்சி பதவியிலிருந்து வெளியேற்றுறாங்க. அதற்கு அடுத்த நாள் டெல்லி போய் திரு அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறாங்க. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரோல் என்னங்கிறது நமக்கு இன்னும் தெளிவாக வரலை. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 2021 தேர்தல்லையே திரு டிடிவி தினகரனுடைய அமமுகவுக்கு ஒரு 15 இடங்கள் கொடுங்க, தென் மாவட்டங்களில் ஒரு 40 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அமமுக வாக்கு வங்கி இருக்கிறது என்று மத்திய உளவுத்துறை தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா ஒரு 15 இடங்கள் மட்டும் கொடுங்க அவங்கள சேர்த்துக்கலானதுக்கு திரு எடப்பாடி ஒப்புக்கொள்ளலை. 150 இடங்களில் வெற்றி பெற்று நான் மீண்டும் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நிலைமை மோசமாயிடுச்சு. ஒரு 18-20 தொகுதிகளில் அமமுக அதிமுக வெற்றியை பாதிச்சிருச்சு. அவங்க வாங்கின ஓட்டோட அப்போ டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒரு வலிமையான வாக்கு வங்கி டிடிவிக்கு இருக்கிறது என்பது 2021 அமித்ஷாவுக்கு புரியும். அதை தாண்டி இப்போ திருமதி வி.கே. சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்களும் வெளியேற்றப்பட்டு இருக்காங்க. இன்னொரு மடங்கு திரு டிடிவி தினகரன் ஆதரவு நிலையை தாண்டி இன்னொரு மடங்கும் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவுக்கு இருக்கிறது என்பதை அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மத்திய தலைமைக்கும் தெரியும், மாநில தலைமைக்கும் தெரியும். அப்போ இந்த ஒன்றிணைந்த அதிமுக அதோடு என்டிஏ ஒரு வலுவான கூட்டணி கட்டமைத்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்பது யதார்த்த நிலை. இந்த யதார்த்த நிலையை பாஜக உணர்ந்து இவர்களை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட போகிறதா, இல்லை தனித்தனியாக பிரித்தெடுத்து அதிமுகவையே ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள போகிறதாங்கிறது நமக்கு தெரியலை, இன்னும் தெளிவாக தெரியலை. அப்போ இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அங்கே வந்து இந்த தேசத்தினுடைய குடியரசு துணைத் தலைவர்
மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் திரு அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினுடைய தலைவர்களை சந்திப்பதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நாளையும் அவர் அங்கே தங்கியிருப்பார்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரை கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தான் டெல்லி வட்டாரத்தில் தகவல்கள் இருக்கிறது. அங்கே அமித்ஷா இந்த சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா டெல்லி பாஜக என்ன சொல்ல போகிறது, சந்தித்து விட்டு வந்து டெல்லியிலேயோ சென்னையிலேயோ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் திரு செங்கோட்டையன் உட்பட அதிமுகவில் பிரிந்து கிடக்கிறவர்களுடைய எதிர்காலம் அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகும் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த விஷயத்தில் நேற்றைக்கு பிறகு அண்ணாவுடைய 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு எடப்பாடி மிக கடுமையாக பேசியிருக்கிறாரு. விலக்கி வைக்கப்பட்டார்கள், விலக்கி சென்றவர்கள் யாரையுமே ஒருபோதும் சேர்க்க மாட்டேன்னு பல்வேறு காரணங்களை சொல்லி துரோகிகள் யாருங்க அடையாளம் காட்டிட்டேன், கைக்கூலிகள் துரோகிகள்னா கடுமையான வார்த்தை பிரயோகத்தை பண்ணியிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற ஒரு தலைவனுக்குரிய தலைமை பண்பே திரு எடப்பாடிக்கு இல்லை அப்படிங்கிறது அதன் மூலமாக நிரூபணமாகிறது. இந்த கட்சி விரோத செயல்களில் அவங்க யாரும் ஈடுபடலை. திரு ஓபிஎஸ் அவர்களோ திருமதி சசிகலா அவர்களோ மரியாதைக்குரிய அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களோ கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடலை. கட்சியை ஒன்றிணைத்தால்தான் வெற்றி சாத்தியம். இது தொண்டர்கள் கட்சி, தொண்டர்களுடைய எண்ணத்தை உணர்வை மதிப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி வெற்றியை நோக்கி ஓடத் தொடங்கிட்டாங்க. 234 தொகுதியிலும் பொறுப்பாளர்கள், அங்கங்கே பாக பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி மெம்பர்ஸ்ன்னு போட்டாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 20 தொகுதி 30 தொகுதி இன்சார்ஜ் போட்டு அவங்கெல்லாம் களத்தில் இறங்கி வீடு வீடாக வாக்காளர்களை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக வெற்றியை நோக்கி அவர்கள் போகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தான் வெற்றியை ஈட்டுவதற்காக களமாடுகிறார்கள். நாங்கள் 120 130 தொகுதி நான் போய் சுற்றுப்பயணம் போயிட்டேன், இதுலேயே 100 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருவோம், ஒட்டுமொத்தமாக 200 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரு எடப்பாடி அவர்கள் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகிறார். ஆனால் கள நிலவரம் யதார்த்தம் என்பது மிக மோசமாக இருக்குது. திமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்குது, திமுகவின் கூட்டணி வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. ஒரு 5% இதனால் பயன்பெற்ற ஆட்சியினால் பயன்பெற்ற வாக்காளர்கள் போனால் ஈஸியாக வெற்றி பெற்றுவாங்க. எதிர்கள் 2-3 பிரிவாக போகிற பொழுது அது பாதகத்தை உருவாக்கும். அப்போ ஒரு வலுவான கூட்டணியை, இந்த வாக்குகள் சிதறாத ஒரு கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே அரசுக்கு எதிராக பல்வேறு அமைப்புகள், அரசு நிறுவனங்கள் போராடுகிறது, மக்கள் மத்தியிலும் அதிருப்தி இருக்கிறது. அதை சாதகமாக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிமுக என்டிஏ அணிக்கு இருக்கிறதானா? இதுவரையில் இல்லை. அதிமுக மட்டும்தான் தனித்து நிற்குது. அதோடு இருந்த எஸ்டிபி இல்லை, தேமுதிக இல்லை. என்டிஏ அணியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகளில் பிரதான கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ அது 2 பிரிவாகி யார் அங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. தேமுதிக நிலை தெரியலை. அப்போ கட்சியும் வலுவிழந்திருக்கு அதிமுக, கூட்டணியும் இன்னும் வலுவாக வரல. நீங்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வெற்றி வரும் அப்படிங்கிறீங்க, அதை தான் வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு. அதான் சார், தமிழக அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள் பொதுவாக உள்ள ஜென்ரல் பப்ளிக்குடைய கொஸ்டின் என்னென்னா, இந்த மாதிரி செங்கோட்டையன் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறார். இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரு அதை என்டிஏ கூட்டணியில், அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். இப்போது ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிலேருந்து வெளில வந்துட்டார். சமீபத்தில் டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணி விட்டு வெளில வந்துட்டார். அவங்க திருமதி சசிகலா அவர்கள் வந்து எந்த விதமான செயல்பாட்டில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த நிலையில் யாரை ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாரு? என்டிஏ கூட்டணியில், அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் வெளில போயிட்டாரு, ஓபிஎஸும் வெளியில் போயிட்டாரு. அப்போ இவங்க அதிமுக வந்து இந்த கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்போ இவங்களை ஒன்றும் சேர்த்து எப்படி இவங்க வந்து போராட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாங்க. அதாவது என்டிஏ அணியில் அதிமுக இருக்கிறது. என்டிஏ அணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள், அவர் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இருந்தார். தனக்கான ஒரு சுயமரியாதை இல்லை, ஒரு தன்மானத்தை இழந்து தொடர முடியாது. அமித்ஷா மோடி வந்தபோது தன்னை புறக்கணித்தார்கள் என்கிற நிலைப்பாட்டில் வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி பெறும், என்டிஏவில் ஒருங்கிணைந்த அதிமுகன்னு இவர்களெல்லாம் இணைக்கப்பட்ட பிறகு என்டிஏவில் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க.
அதனால் இவரை பொறுத்தளவில் அது ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை. அதைத்தான் திரு செங்கோட்டையனும் சொல்லுகிறார். வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக என்டிஏவோட கூட்டணி வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்கு அவரும் வந்திருக்கிறார். இல்லை சார், இப்போ இந்த ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து என்டிஏல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு தான் வெளியில் வராங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து அதிமுகவோட ஒருங்கிணைச்சு மறுபடியும் அவங்க கூட தானே நீங்கள் கூட்டணி செயல்படணும். எப்படி உங்களுக்கு ஒருங்கிணைப்பு கிடைக்கும்? அரசியலில் மனமாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பது சகஜம். காலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க, சாயங்காலம் கூட்டணியில் கையெழுத்து போட்டு வந்துடும். நம்ம பார்த்துருக்கோம். 10-11 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. 5 மணிக்கு போயஸ் கார்டனில் வந்து கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அரசியலில் இது மாதிரியான மனமாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் ஒற்றுமை முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற பார்வை வருகிற பொழுது தான் இந்த கருத்தாக்கம் அவர்களுக்கு வருகிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் என்டிஏ அணியில் அமமுக தொடர்ந்து இருந்து வந்தது. அமமுக தொடர்ந்து இருந்து வந்த அந்த சூழலில் அவருக்கு சரியான பிரதிநிதித்துவம் நமக்கு கொடுக்கல, தனக்கான முக்கியத்துவம் இல்லை, அதனால் நான் ஒதுங்கி இருக்கிறேன், விலகி வந்துட்டேன்னு சொல்கிறார். இந்த என்டிஏ அணி அதிமுகவோடு இணைப்பு என்று கூட்டணி என்று வந்து பிரதான வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை அறிவித்தால் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு அவர் டெக்ளேர் பண்ணார். ஆமாம், அப்படி இருக்க போது எப்படி வந்து அதுதான் பாட்டாளி இல்லை. நீங்கள் கடந்த பல 1-2 ஆண்டுகளாகவே என்டிஏ தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிற கோஷம் இருந்துச்சு. ஆமாம், அது அமித்ஷா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்று அதை தான் வலியுறுத்துறார். என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி வந்துகிற பொழுது திரு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லலை. திரு நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, அண்ணாமலை சொல்லாட்ட கூட எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு, இல்லை நான் அதிமுகவில் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. திரு அண்ணாமலை கூட, முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் மத்திய பாஜகவினுடைய தலைமை முகமாக இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் இதுவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்த ஆட்சி அமையுங்கிறத இதுவரையிலும் அவர் டிசைட் பண்ண முடியாதுல்ல சார்? இல்லை, அதாவது அமித்ஷா வந்து அதிமுகவோட யார் முதலமைச்சராக இருக்கணும் அவர் டிசைட் பண்ண முடியாது. இல்லை, தொடக்க முதலே அந்த பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் என்டிஏ அணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கேருந்து இங்கே தானே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கூட்டணி பேசியிருக்கணும். நான் மார்ச் மாதம் இவர் தூக்கி டெல்லியில் உட்கார வச்சு பேசினாங்கன்னா அமித்ஷாவுக்கு பவர் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை, அமித்ஷாவுக்கு பவர் இருக்கு கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து யாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவர் தான் முதலமைச்சராக, அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பவர் தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கணும். அதுக்கு இடையூறாக பாஜக இருக்குமோங்கிற சந்தேகம் பொதுவெளியில் வந்துருச்சு. ஏன்னா அவங்க இன்னும் டெக்ளேர் பண்ணலை அப்படின்னு அவங்க பிடியில் இருக்கு. இல்லை, அதான் இப்போ செங்கோட்டையன் போய் இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக இருக்குது. இந்த நிலையில் கட்சி பதவியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கிறாரு. ஆனால் முதல்ல ஆளாக போய் டெல்லியில் போய் செங்கோட்டையன் அமித்ஷாவை தான் மீட் பண்ணுறாரு, நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணுறாரு. இவங்க கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்காங்க. அப்போ இவங்க டீமுக்கு பாஸ் அவருங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை நிலவுது. அதுதான் நானும் சொன்னேன், அவர் தான் பாஸுங்கிற மாதிரி இருக்குது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இவர் தலைமையில் தான் என்றாலும் கூட முடிவெடுக்கும் அதிகாரம் அமித்ஷா கையில் இருக்குங்கிறது தான் நீங்கள் சொன்ன இந்த சந்திப்புகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே. இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அணியில் கூட்டணியாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணியே செயல்படும். அதனால் முழுமையான அதிகாரம், யாருக்கு எத்தனை இடங்கள், யாருக்கு எந்தெந்த தொகுதிகள்ங்கிறத தீர்மானிக்கிற அந்த அதிகாரம் கூட திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் ஊடாடி சில விஷயங்களை பண்ணுவதற்கு ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் பாஜக செயல்படுமோங்கிற சந்தேக பார்வை தான் இப்போ அங்கே எல்லாருமே போகிறது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே டெல்லி என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பார்வை போயிடுச்சு. இந்த மாதிரியான நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நம்ம யாருமே கட்டுப்படுத்த முடியாது. எந்த மத்திய ஆட்சி கட்சி ஆனாலும் சரி, அது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆனாலும், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வலிமையான ஒரு கட்டமைப்பு ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இருக்குமே என்றால் நம்ம ஈஸியாக அவங்கள கையாளலாம்.
அதைத்தான் திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் அதான் சார், சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கேபி ராமலிங்கம் கூட ஒரு வாரத்துக்கு முந்தி பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார். செங்கோட்டையன் வந்து ஒன்றுபட்ட அதிமுக வேணும் வேணும்னு சொல்கிறாரு. அவர் யார் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றா சேரணுங்கிறாரு. அப்போ யார் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவா வேலு உள்ளிட்ட ஜெகத் ரச்சகன் உள்ளிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை திரு கேபி ராமலிங்கம் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு 2016 மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் இருக்குல்ல, இதன் பிறகு நடந்த இந்த அப்படி பார்த்தாலுமே வந்து 2024 அவர் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு, அப்புறமேட்டு அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே. அது 2017க்கு அப்புறம் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போன திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்கள் அமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க, பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறாங்க. என்னை யாரும் அதிமுகவில் இணைத்து கொள்ளுங்கள், இங்கே இருக்கிற ஆட்களை தான் இழுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கு. ஆமாம், இழுக்கிற முயற்சியில் தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே அவர்களையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறது வந்து அது ஒரு கேளிக்கையான கேபி ராமலிங்கம் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இல்லை, அதுதான் சொல்றேன். அது ஒரு விதமான கிண்டலான இதுதான். அரசியல் கலை யதார்த்தம் அவருக்கு தெரியும். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் திருமதி சசிகலா, மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள், இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள், இவருடைய கோரிக்கை என்பது இவர்களை சேர்த்து கொண்டா இதுவரைக்கும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் மட்டும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது இவங்களுக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொங்கு மண்டலத்திலிருந்தே ஒருவர் வந்துட்டார். இப்போ இந்த பிரிவு என்பது ஒரு பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கு உருவாக்கும் என்பது பாஜகவுக்கு தெரியும். அப்போ பாஜக திரு எடப்பாடியை அழைத்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இவர்கள் எல்லோரும் இணைத்து ஒன்றுபட்டால் மட்டும்தான் நமக்கு திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் கொடுத்து அதற்கு திரு எடப்பாடி உடன்படுகிறாரான்னு பார்க்கணும். உடன்படாது பிடிவாதமாக இருந்தால் ஒருவேளை பாஜகவிலிருந்து கூட ஒரு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அவருடைய போக்கு பிடிவாத தன்மை, ஒருவித எதேச்சாதிகார போக்கில் திரு எடப்பாடி போகிறதுனால பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்தால் நிச்சயமாக பாஜகவிலிருந்து கூட வெளியில் வந்துடுவார். ஆனால் கூட ரொம்ப பேச்சுவார்த்தை நடந்துருந்துச்சு சார். அதாவது பாஜகவிலிருந்து வெளியில் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை போயிட்டு தொடக்கமாகவே விஜயனுடைய முதல் மாநாட்டிலிருந்தே அது பரவலாக பேசப்பட்டது. இன்றைக்கும் கூட அது தொடர்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா பாஜக கழட்டிட்டு கூட வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அவருக்கு ஒரு அழுத்தம், புற அழுத்தம் என்பது பல்வேறு வித சிக்கல்கள் வழக்குகளில் மும்படிகளில் மாட்டியிருக்கிறாரு. எனவே பாஜக மீறி அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த நிலைப்பாட்டையும் எந்த முடிவையும் உறுதியாக அவர் எடுப்பார். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள், கடந்த கால செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துது. இன்றைக்கு அந்த டெல்லியில் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இவர் என்ன பேச போகிறார், இது தொடர்பாக பாஜக என்ன முடிவெடுத்து அறிவிக்க போகிறது, அதன் பிறகுதான் இந்த கூட்டணி தொடர்பாகவும் அதிமுகவின் எதிர்காலம் தொடர்பாகவும் நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து பேச முடியும். சரி சார், இப்போ விஜயுடைய இந்த சுற்றுப்பயணத்தை வந்து நிறைய விமர்சகர்கள் வந்து ரொம்ப கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. இவர் வார இறுதி நாட்களில் வந்து சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணியிருக்கிறாரு, இது என்ன சினிமா ஷூட்டிங்கா வார இறுதி நாளில் போகிறதுக்குன்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக பேசினாங்க. ஆனால் அவர் ஒரு திருச்சிக்கு போயிட்டு வந்த பிறவே அந்த நிலையே மாறிடுச்சு சார். ஏன்னா கிட்டத்தட்ட விமான நிலையத்திலேருந்து மரக்கடை வரைக்கும் வர்றதுக்குள்ளேயே ஒரு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் அந்த அவ்வளோ தூரம் மக்களும் அவருடைய ரசிகர்களும் அவருடைய கட்சியினர் வந்து வரவேற்பு கொடுத்தது பார்த்து இப்போ தமிழக அரசியல் ரேஸ் ஒரு சலசலப்பு இருக்க. விஜய் வந்து புறக்கணிக்க முடியாத ஒரு சக்தி. நிச்சயமாக 2026 தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உருவாக்குவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தமிழ் திரையுலகில் பிரபலமானவர்கள் அவங்க எங்கே போனாலும் மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற நடிகர்களில் அதிக அளவு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்தவர் தான் நடிகர் விஜய். இந்த விஜய் பின்னாடி ரசிகர்கள் பட்டாளத்தை தாண்டி புதிதாக இந்த 18லிருந்து 25-30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறாங்கல்ல, அவர்களில் 90% மேலே திரு விஜய் கிட்ட போகிறாங்க. என்ன காரணம்னா, திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே 40-50 வருஷம் 60 வருஷமாக இருக்கிற கட்சிகள். அங்கே வந்து பொறுப்புகள் பதவிகள் பெற முடியாது. இங்கே தான் வாங்கலாம். புது கட்சி அதனால பிரதான பதவிகளை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 18-20 பிரிவு வச்சிருக்கார்.
இந்த இளைஞரணி பேரவை, ஆமா. பாசறை, வழக்கறிஞர் பிரிவு, டாக்டர்கள் பிரிவு, நிறைய ஐடி விங்கன் அது இதுன்னு இருக்குது. அப்போ பல லட்சக்கணக்கானோருக்கு அவர்கள் பொறுப்பு வழங்க முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்களும் அங்கே போயிருக்காங்க. நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு அரசியல் புரிதல்ங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இல்லை. அவரை பார்க்கணும். பல பேர் எல்லாம் நேர்காணல் இளைஞர்கள். நடத்துகிற போது தான் அதாவது சொன்னாங்க, புது என்ன கொள்கை, வாக்காளர்கள். என்ன லட்சியம்னு கேட்டதுக்கு, தளபதியை பார்க்கணுங்க, தலைவரை பார்க்கணுங்க, எங்களுக்கு அதாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதாங்க கொள்கை, அதான் அதாங்க லட்சியம், லட்சியம், பார்க்கறதா அவங்களோட லட்சியம். அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அப்போ இதை தாண்டி பொதுமக்கள், நீங்கள் 2021 நினைக்கிறேன், மரியாதைக்குரிய நடிகர் வடிவேலு அவர்கள் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா 200 தொகுதிக்கு மேலே திமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இல்லை, தோல்வி அடைஞ்சிருச்சு. நடிகர் நடிகைகள் அப்படிங்கிற அந்த பார்க்குற மக்களுடைய கூட்டம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை கட்டுப்பாடு இதுக்கு ஒரு பெரிய காரணம்னு நான் பார்க்குறேன். விமான நிலையத்திலேயே அவர் அந்த பஸ்ஸுடைய மேற்கூரையில் இறங்கி அப்படியே வந்தாருன்னு வச்சுங்களேன், ரோட் ஷோ ஒவ்வொரு பகுதியில் அப்படியே அந்த கூட்டம் கலைஞ்சிருக்கும். இவர் ஒரு கண்ணாடி கூண்டில் சைடில் மட்டும்தான் பெரும்பாலானவர் இந்த பக்கம் இருக்கிறவங்க பார்க்கவே முடியல. அதனால் கடைசி வரைக்குமே வந்துட்டாங்க. இந்த திருச்சியினுடைய நகர பிரதான சாலைகளாகட்டும் தெருக்களாகட்டும் மிக குறுகலாக இருக்கும். மிகப்பெரிய பேருந்து அது 2 பக்கமுமே கூட்டம் நெரிசல் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரிய அளவில் கூட்டம் இருக்குது. அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குவார் அப்படின்னு என்னை பொறுத்தளவில் கடந்த ஒரு மாதம் முன்பு வரைக்குமே ஒரு 5-7% அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வாக்குகள் கிடைக்கும்னா, இந்த மதுரை மாநாடு திருச்சி கூட்டத்தை பார்த்த உடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-10%, 10% குறைவாமல் வாக்குகள் வாங்குவார். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சிடும். ஏன்னா பிரதான கூட்டணி என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு இந்த வாக்குகளும் வந்ததுன்னா வெற்றி எழுதி. ஆனால் சீமான் கொஞ்சம் பிரிச்சுடுவார், இவர் கொஞ்சம் பிரிச்சுடுவார். அதிமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் வாக்குகள் கிடைக்காது. திமுக மீண்டும் வருவதற்கு இந்த எல்லா கட்சிகளுமே வழிவகுக்குதோ, திரு சீமான் அவர்களும் சரி, திரு விஜய் அவர்களும் சரி, திரு எடப்பாடி உட்பட எல்லோருமே மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு வழிவகுக்கிறார்களோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஒரு இந்த தமிழக அரசியலை வந்து ஒரு நீண்ட நாட்களாக ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்ககிட்ட ஒரு கேள்வி. திருமதி சசிகலா அவர்கள் வந்து பார்ப்பன அக்ரஹார சிறையிலேருந்து வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து சென்னை வர்றதுக்கு 5 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி விஜயோடைய இந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஒவ்வொரு காலச்சூழலிலும் ஒவ்வொரு விதமான பார்வைகள் இருக்கும். கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல, அதில் வந்து சில சாமர்த்தியமான விஷயங்களை 2 தரப்புமே பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குறேன். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வருகிற பொழுது அன்றைய தினம் அமமுகவினுடைய வழிநடத்துகிற டிடிவி தினகரன் தான் அந்த ஏற்பாடை பண்ணியிருந்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்தந்த பகுதிகளில் பெரிய அளவில் ஆர்கனைஸ்டு கூட்டம் தான் அது பெரிய அளவில் இருந்தது. அவர் வந்த உடனே நேரடியாக தலைமை கழகத்துக்கு போய் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு உட்கார்ந்துருந்தார்னா அரசியல் வேறு மாதிரி போயிருக்கும். நான் இப்போதைக்கு தீவிர அரசியலில் இல்லை, இந்த தேர்தலில் அதிமுக அம்மா கட்சி வெற்றி பெறட்டும்னு ஒதுங்கியதன் விளைவு தான் ஒரு பெரிய சரிவை பின்னடைவை அவரும் சந்திச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. அந்த கூட்டம் என்பது திருமதி சசிகலா அவர்கள் சிறை மீண்டு வருகிற பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல், அதிமுகவில் பயணித்த ஒரு 30-35 ஆண்டுகளாக அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இருந்த அவருடைய அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், அதிமுகவை அவர் வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிற இந்த அமமுகவில் பிரிஞ்சு போனாங்களா, அவங்க எல்லாமே இவங்களுடைய ஆதரவாளர்கள் தான். அவர்கள் ஒரு பிரிவு. இதை தாண்டி பொதுமக்களுமே அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம். எனவே அந்த கூட்டம் என்பது வேறு. இது அரசியலில் புதிதாக பயணிக்கிற திரு விஜய் அவர்கள், நான் குறிப்பிட்டது மாதிரி இளைஞர் பட்டாளம் பெரிய அளவில் இருக்குது, இளம் பெண்களினுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கிறது. எனவே இந்த இரு கூட்டத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது சரியான பார்வை இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். திரு விஜய்க்கு வருகிற இந்த கூட்டம் என்பது எந்த அளவிற்கு வாக்குகளாக மாறும் அப்படின்னா, ஒரு 10%, 5%, 10% என்று வாக்குகள் வறுமை என்றால், அவர் அடுத்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை விரும்புகிற இந்த இளைய பட்டாளம், இதற்கு பின் வருகிற அந்த இளைஞர் கூட்டம், இதை தாண்டி பொதுமக்கள் இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய வல்லமை பெற்றவராக விஜய் இருக்கிறார் என்று இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த 5 ஆண்டுகளும் விஜயினுடைய செயல்பாடுகள் பார்க்கணும். மக்கள் பிரச்சனைக்காக களமாடணும்.
எது ஆட்சி கட்சியாக வருகிறதோ ஆட்சி கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மறியல் இறங்கணும் கீழே. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும். எனவே அப்படி வருகிற பொழுது தான் மக்களுடைய நம்பிக்கையை அவர் பெற முடியும். அப்படி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் 2031 ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரான்னு பார்ப்போம். இப்போ முடியவே முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். ஓகே சார், நன்றி சார். நன்றி.